இப்ப இந்த அதிகாலை பொழுது அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம். காலையில 3:30லேருந்து 6 மணி வரையும். ஏன் இந்த நிலை இதுக்குள்ள செஞ்சா எல்லாமே பவர்ஃபுல்லானது. உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதாவது உங்களுடைய ஆரோக்கியம் கிடைக்கும், உங்களுடைய பணம் கிடைக்கும், உங்களுக்கான செல்வவளம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனா இது எழுந்திரிக்கணும் அப்படின்னா எப்படி எழுந்திரிக்கிறது? நெறைய பேருக்கு எழுந்திரிக்கிறது தான் ரொம்ப சிரமமா இருக்கு. அலாரம் வச்சு நீங்க எழுந்திரிக்க கூடாது. நம்ம யாருமே அலாரம் வச்சுட்டு செல்ல அலாரம் வைக்கிறது, செல்ல பக்கத்துல வச்சுக்கிறது, இல்ல அலாரம் வச்சுக்கிறது இது எதுவுமே இருக்கக்கூடாது. இயல்பாக நீங்கள் விடிய காலையில எழுந்திரிக்க பழகிக்கோங்க. ஏன்னா, நம்மளுடைய உடலுடைய அமைப்பே நம்ம ஆரம்பத்துல இருந்தே இந்த உடல் வந்து அது அது சரியா இயங்கி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இது எல்லாமே தானா நடந்திருக்கும். ஆனா நாம அத மாத்திட்டோம். அத மாத்துனதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அது வேற ஒரு நிலையில இருக்கிறதுனால நம்மளால அத கொண்டுட்டு வர முடியல. ஆனா நம்ம என்ன பண்ண முடியும்? மீண்டும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த பயோ கிளாக், நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பயோ கிளாக் இருக்கு இல்லையா? அத ஆக்டிவேட் பண்ண முடியும். நீங்க தினமும் படுக்கிறப்ப நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி நல்லா கண்களை மூடி, என்னுடைய அற்புதமான உடலே, நான் ஒரு அற்புதமான ஒரு பயணத்தில் இன்று முதல் கலந்து கொள்ள இருக்கின்றேன். இதற்கு என்னுடைய மேன்மை பொருந்திய உடலாகிய நீயும் எனக்கு முழு ஒத்துழைப்பை தர வேண்டும். இன்றிலிருந்து அதிகாலை 4 மணிக்கு நான் எழுவதற்கு நீ இயற்கை ஒலிகளின் மூலமாகவோ, அல்லது இயற்கை அ உபாதைகளின் மூலமாகவோ நான் 4 மணிக்கு எழுந்திருப்பதற்கு எனக்கு உதவி செய்வாயாக. எனது அன்பான உடலே எனக்கு அந்த உதவியை நீ செய்வாயாக அப்படின்னு சொல்லி உங்க உடல்கிட்ட மன்றாடி ஒரு 3 முறை சொல்லிட்டு நீங்க படுத்துருங்க. நல்லா ஆத்மார்த்தமா நான் 4 மணிக்கு நீ எழுந்திரிக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணு. நான் உன்னுடைய தூண்டுதலின் பேர்ல நான் எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படுத்துருங்க. எத்தனை மணிக்கு நீங்க படுத்தீங்கனாலும் நீங்க காலையில ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்க எழுந்திரிச்சிருப்பீங்க. அப்ப டைம் பாருங்க கரெக்ட்டா 4 மணி இருக்கும். அவ்ளோ சரியாக வேலை செய்யும் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய பயோ கிளாக். நீங்க அலாரம்லாம் வைக்க வேண்டாம். நான்லாம் நெறைய நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெனச்சுட்டு படுத்தோம்னா, அத விட 1 நிமிஷம் முன்னாடியாவது எழுந்திருப்பேன். நான் அலாரம் வச்சும் படுத்து பார்த்துருந்துருக்கேன். அந்த அலாரம் அடிப்பதற்கு முன்னாடி எழுந்திருச்சு நான் தான் ஆஃப் பண்ற மாரி இருக்கும் அப்புறமா. சரிங்களா? அப்போ அந்த ஒரு நிலையை நீங்க முதல்ல வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம அந்த அதிகாலையில எழுந்திரிக்கணும் அப்படின்ற அந்த பழக்கம் நம்மளுக்குள்ள வரணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகாலை எழும் பறவை வெகு தூரம் பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெறைய புத்தகங்கள்லாம் வந்து ஏன் அதிகாலை எழும் பறவை வெகு தூரம் பறக்கும்னா, அந்த அளவுக்கு அது வந்து எனர்ஜிட்டிக்கா இருக்கும். உங்களுடைய உடல்ல நெறைய ஆரோக்கியம் வர ஆரம்பிக்கும். உங்களுடைய சுரப்பிகள்ல மாற்றம் வரும். உங்களுடைய மனநிலையில மாற்றம் வரும். இந்த அதிகாலையில எழுந்திருச்சு நீங்க வேலை செஞ்சு பாருங்க. இப்ப முடிச்ச உடனே உங்களுக்கு நெறைய பேர் வந்து 4 மணிக்கு எந்திரிச்சு இந்த யோகா, தியானம் பண்றதெல்லாம் பண்ணிடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் யோகா பண்ணலாம். மகராசனம் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். அடுத்து வந்து தோப்பு கரணம் போட்டு செய்யலாம். சரிங்களா? இந்த மாரி பயிற்சிகள கொஞ்சம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம மெடிடேஷன் வகுப்பு முடிச்சு ஒரு 6 மணிக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் உடலும், மனம் சார்ந்த செயல்பாடுகள்ல இருந்துட்டு, நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை முறைய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அப்படியே உங்களுக்கு நெறைய நேரம் இருக்கிற மாரி இருக்கும். நெறைய நேரம் இருக்கும். அந்த நேரங்கள்ல ஒரு புத்தகத்த படிக்கலாம் 1/2 மணி நேரம். இல்ல வேலைகள் இருந்தாலும் அத அழகா செய்ய முடியும். பரபரப்பு இல்லாமல் அமைதியாக நீங்க அந்த வேலைகள்லாம் செய்வீங்க. இல்லைன்னா நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, லேட்டா எழுந்திரிச்சு அப்படியே ரொம்ப கடந்து குதிச்சுட்டு இருப்போம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க உங்களுடைய மனநிலை வேகமே அதிகரிச்சுடும். நீங்க வந்து நம்ம என்னவா இருக்கிறதே கிடையாது. ஆல்பா நிலைக்குள்ளேயே வர்றது கிடையாது. சரிங்களா? அந்த அந்த மாரி நிலைய தாண்டி போயிடுவோம் நம்ம. அப்ப அதனால வந்து நம்ம அது மாதிரியெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு, இந்த ஒரு முறையை பயிற்சிய நீங்க எடுத்துக்கோங்க. நாளைக்கு எல்லாருமே இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய பயோ கிளாக்க எல்லாருமே இயக்கி பாருங்க. இன்னையிலேருந்து அதுக்கு ஒரு கட்டளை இடுங்க நீங்க. உங்களுடைய பயோ கிளாக்கோட, உங்களுடைய உடலோட நீங்க பேசுங்க. உங்களுடைய அன்பான அந்த உடலோட பேசுங்க. இந்த உடலுக்கு நன்றி தெரிவிங்க. ஒவ்வொரு நாளும் அதுக்கு நன்றியோட நீங்க நடந்துக்கோங்க. அத எண்ணி நீங்க அதுக்கான அந்த நன்றிய குடுத்து, அதோட நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அது உங்களோட பேசும். அத்தனை விஷயங்களும் அது உங்களோட பகிர்ந்துக்கும். அந்த உடலினுடைய மொழியை உங்களால உணர முடியும். சரிங்களா? படுக்க போறதுக்கு முன்னாடி இத நீங்க சொல்லிட்டு படுத்து பாருங்க. இந்த அதிகாலையில எழுந்திரிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப, ரொம்ப சாதாரணமா உங்களுக்கு வந்துரும். அது அது எழுந்திருச்சு நீங்க பழக ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க நெறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு மனநிலை என்ன தெரியுமா? நான் லேட்டா படுத்தா லேட்டா எந்திரிக்கிறேன். ஆ 1 வாரம் ஃபுல்லா நான் தூங்கிட்டேன்ல, 1 வாரம் ஃபுல்லா 4 மணிக்கு எந்திரிச்சு 2 நாள் நான் லீவ் போட்டுக்கிறேன். 2 நாள் படுத்துக்கிறேன். அப்பாடா! இன்னைக்கு எந்திரிக்க வேண்டியதில்லப்பா, எதுவுமே இல்லையாம். அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குன்னா, நீங்க சங்கடப்பட்டு இத செஞ்சுட்டு இருக்கிறீங்க. சிரமப்பட்டு செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்.
அது மீறி இருக்கவே கூடாது. என்ன நடந்தாலும் நான் 4 மணிக்கு, எப்ப இருந்தாலும் 4 மணிக்கு. நான் எத்தன மணிக்கு படுத்தாலும் 4 மணிக்கு. எனக்கு அப்படிதான் விழிப்பு வந்துரும். நான் இப்படிதான் பழக்கம். அப்படின்ற மனநிலைக்கு உங்கள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டே வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா மாறிடுவீங்க. அடுத்து உங்களுடைய உடல் நல்ல ஆரோக்கியம் பெறும். உங்களுடைய உடல்ல நல்ல மாற்றம் வரும். உங்களுடைய சுரப்பிகள்ல எல்லாம் மாற்றம் வரும். அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பொருளாதாரத்துல மாற்றம் வரும். பணம் உங்களுக்கு வரணும் இல்லையா? நெறைய பணம் வரணும்னு நினைக்கிறீங்களா? அதிகாலையில எழுந்து சில வேலைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் செய்யும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பணம் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் எல்லாம் இந்த அதிகாலை எழக்கூடிய பழக்கத்தினால இருக்குது. அது எல்லாருமே இன்னையிலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றுங்க. ஆ இந்த ஒரு பதிவு நீங்க உங்களுடைய ஃபீட்பேக்லயும் குடுக்கலாம். அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு எப்பயுமே வந்து டி